தேவி அங்காள பரமேஸ்வரி எப்படி அவதரித்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை பிரம்மதேவனுக்கு 5 தலைகள் இருந்தன. அதேபோல் சிவனுக்கும் 5 தலைகள் இருந்ததால் பார்வதி தேவி குழப்பமடைந்து பிரம்மனை சிவன் என்று நினைத்து பிரம்மனுக்கு பாத பூஜை செய்தார். இதை கண்டு பிரம்மனும் கர்வத்துடன் சிரித்தார். உடனே கோபமடைந்த சிவன் பிரம்மனின் ஒரு தலையை கொய்தார். இதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து பிரம்மனின் அந்த தலை அவர் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. சிவன் என்ன உணவு உண்டாலும் அந்த பிரம்மனின் கபாலமே அனைத்தையுமே தின்றுவிடுமாம். இதனால் சிவன் மிகவும் கஷ்டப்பட்டார். கணவரின் கஷ்டத்தை தீர்க்க பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்து பூமிக்கு வந்தார். மேல்மலையனூர் சுடுகாட்டில் பெரிய உருவமாக தோன்றி கபாலத்திற்கு உணவு படைத்தார். அந்த உணவை சாப்பிடுவதற்கு பிரம்மனின் தலை கீழே விழுந்தது. அப்போது அந்த தலையை தனது காலால் மிதித்து அடக்கினார். இதனால் சிவனின் தோஷம் நீங்கியது. அன்று முதல் இன்று வரை அநீதியை அழிக்க, பக்தர்களை காக்க அங்காள ஈஸ்வரியாக மேல்மலையனூரில் அமர்ந்தபடி அனைவருக்குமே அருள்பாலிக்கிறார். இதுபோன்று ஆன்மீக கதைகளை பற்றி அறிய எங்கள் எரர் ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.